2026லன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து எல்லாரும் கேட்குறது மறுபடியும் இந்தியா பாகிஸ்தான் போர் வருமா, ரொம்ப பதட்டமான சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் லாஸ்ட் டைம் உங்ககிட்ட பேசும்போதே சொல்லியிருந்தேன், இந்த வருஷம் வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. பட் இந்த ஜான்வரி பிப்ரவரி இருக்கு இல்லையா, அது ரொம்ப குரூஷியலான டைம். அந்த டைமில் வந்து ஏதாவது ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுவும் பாகிஸ்தானுக்கு நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா அங்கே இப்போது ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. இப்போ இந்த இம்ரான் கான் இஷ்யூ வேறு. இந்தியானால பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இம்ரான் கான் மட்டும் இல்லை, அவங்க ஆப்கான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதுவே வந்து ஒரு ஆப்கான் வந்து இல்லை, ஆப்கான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து தஜிகிஸ்தானை அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனை இப்போ புதுசாக போயிட்டுருக்கு. கேட்டால் வந்து பாகிஸ்தான் டெரரிஸ்ட் தான் அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. என்னன்னு தெரியல. பட் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் 2026ன்றதெல்லாம் வந்து பாகிஸ்தானாக இருக்குமான்றதே ஒரு கொஷின். இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒரு பெரிய போர்ஷன் வந்து அங்கேருந்து பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.